வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், ஆரண்ய காண்டம், மாரீசன் வதைப்படலத்தின் தொடர்ச்சி. அதை கேட்டதும் ராவணன் தன்னிரு கண்ணிலும் சீற்றத்தை பொங்க புருவம் நெற்றி மீதேறி சினந்து, சிவபெருமானது கைலாயமலை ஒரு உள்ளங்கையில் எடுத்த என் ஆண்மை அந்த சிறு மனிதர்களுக்கு மிக எளிது என்றீரே. நடந்த காரியத்தை நீர் நினைத்தீரில்லை. அச்சமில்லாமல் எனது மனதின் உறுதிநிலையை இழித்து பேசினீர். என் தங்கை சூர்ப்பனகையின் முகம் முழுவதையும் தோண்டினார் போல் செய்தவர்களை புகழ்ந்து பேசினீர். இந்த பெருங்குற்றத்தை நான் பொறுத்தேன் என்றான். மீண்டும் மாரீசன் தன்னை மறுபடியும் கோபிப்பான் என்று சிறிதும் அஞ்சாமல், இலங்கேஸ்வரா, நீர் உம்மை கோபித்து உமது குலத்தை கோபித்தீர், அல்லாமல் என்னை கோபித்தீர் இல்லை. இது என்ன காரணம்? கைலாயகிரியை பெயர்த்தெடுப்பதே நீர் பெருமையாக நினைத்தால், ராமபிரான் அந்த சிவபெருமானின் வில்லை முறித்து கையிலேயே எடுத்ததை விட பெரிய வலிமையுடைய செயல் அல்லவா? ஸ்ரீராமது ஆற்றல் முதலியவற்றை குறித்து நீர் தானாக சிறிதும் அறியவில்லை. நான் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கவும் எண்ணவில்லை. ராமபிரான் போர் செய்ய நினைப்பதற்குள் அவர் வலிமையால் பகைவர் உயிர் மிகுதியாக வேண்டியபடி கவரப்பட்டுவிடும். மூட புத்தியால் சீதையை இது ஒரு மானிட பெண்ணின் வடிவம் என்று கொண்டீர். அது அன்னை சீதா பிராட்டியின் வடிவமோ? இல்லை, அரக்கர்கள் செய்த பாவத்தின் வடிவமானதன்றோ? நீர் பிராட்டியை கவர்ந்தால் உமது சுற்றத்துடனே நீரும் தப்பி பிழைக்க மாட்டீர் என்று எனது மனம் பறை கொட்டுவது போல் துடிக்கின்றது. எனது அரிய உயிரும் அஞ்சுகின்றது. இதனை நீர் உணரவில்லை, எண்ணி பார்க்கவும் இல்லை. அறியாமல் விஷத்தை உண்பவர்களை அறிந்து அவர் பக்கத்தில் நின்றவர்கள் இச்செய்கை நல்லது என்று உடன்பட்டு கூறுதலும் நல்லதோ? மும்மூர்த்திகளுடன் மற்ற தேவர்களையும் எல்லா உலகங்களையும் ஒரு நொடிப்பொழுதில் அழித்துவிடக்கூடிய கணக்கற்ற அஸ்திரங்களை விஸ்வாமித்ர மாமுனிவர் கொடுக்க அவை எப்பொழுதுமே ராமபிரானின் கட்டளையை செய்ய காத்திருக்கின்றன. காத்த வீரியார்ஜுனனை கொன்ற பரசுராமரின் வீரியத்தை வில்லுடனே கவர்ந்து கொண்டவர் ஸ்ரீராமர். அவருடைய வலிமை நாம் பெறக்கூடிய ஒன்றா? துன்பத்தை செய்கின்ற காமமாகிய விஷமானது அதிகப்பட நீர் வாட்டமுற்றி, ஆதலால் கொடிய இவ்வார்த்தையை கூறினீர். இச்செயல் நாம் அழிவதற்கு காரணமாகிவிடும். உமக்கு மாமன் முறையாக உமது குலத்தின் முன்னே தோன்றியவனாக நான் இந்த உறுதிமொழியை கூறினேன். அப்பா, இத்தொழிலை நீர் விட்டிடுவீராக என்று ராவணனுக்கு சொன்னான். தான் சொல்லியவற்றை ஆராய்வான் என்று அறிவுறுத்திய மாரீசனை நோக்கி ராவணன் ஏசி, உமது தாயான தாடகையின் உயிரை கொன்ற அந்த ராமனுக்கு அஞ்சி வாழ்கின்றீர். தன் தாயை கொன்றவனை பழிக்கு பழி வாங்காமல் மானங்கெட்டு வாழ்கின்றீரே. இதுவும் ஒரு வாழ்வா? உம்மை ஒரு ஆண்மகன் என்று நினைப்பதற்கும் தகுதி இல்லை. திக்கஜங்கள் நிலைகெட்டு ஓடி ஒளியவும், தேவர்களை நிலை அழியும்படி சிறையிட்டும், தேவலோகத்தை நெருப்பால் சுட்டு பொசுக்கியும், இப்படி எல்லா உலகத்திலும் செங்கோல் செலுத்துகின்ற என்னையா மண்ணுலகத்து சாமானிய அரசனான தசரதனுடைய பிள்ளைகள் வெல்லும் பராக்கிரமம் பெற்றவர்கள்? இது மிக அழகாக இருக்கின்றது. உலகங்களுக்கும் தனி அரசாட்சியை சூடினேன். அப்படிப்பட்ட எனக்கு இப்பொழுது பகைவர் கிடைத்தால் இதற்கு மேல் மகிழ்ச்சி தருவது வேறு உண்டோ? இல்லை. எனது கட்டளையின் தன்மையை ஆலோசித்து நான் ஏவிய தொழிலை நீர் செய்வீராக. அரசனுக்கு பாதுகாவல் செய்யும் மந்திரிகளின் கடமையை நீர் மறந்து போகலாமா? நீர் எனது கட்டளைப்படி செய்ய இசையாவிட்டால் உம்மை எனது கூறிய வாளால் கொன்றுவிட்டு என் மனக்குறையை முடிப்பேன். நீர் உயிருடன் வாழ ஆசைப்பட்டால் நான் வெறுக்கும் சொற்களை சொல்வதை விட்டு என் ஆணைப்படி நடப்பீராக என்றான். ராவணன் அவ்வாறு சொல்ல மாரீசன் தன் மனத்துள்ளே, மனதில் அகம்பாவம் கொண்டவர்கள் அப்பொழுதே அழிந்திருவார்கள். உண்மை இது ஒன்றோ? தமக்குள்ள மிகுந்த காம களிப்புடையவர்கள் அக்களிப்பின்னாலேயே அழிந்திடுவார் என்று நினைத்தான். இவன் கட்டளைப்படி நடக்காவிட்டால் தனக்கு கேடு வரும் என்பதை அறிந்து உருக்கிய செம்பில் வார்க்கப்பட்ட நீர் அதனுள்ளே கொதித்து அடங்குதல் போலவே அவனும் உள்ளே கொதிப்புற்று அடங்கி ராவணனை பார்த்து, உமக்கு நன்மையை கருதி உண்மையை தெரிவித்தேனே அன்றி எனக்கு வருவது ஒரு தீமையை நினைத்து அதற்கு அஞ்சி அதனால் கூறவில்லை. கேடு வந்து சமீபத்த காலத்தில் நல்லதும் தீயதாக தோன்றுமென்றோ? அது இருக்கட்டும். அற்ப விஷயத்தில் மனதை சிதறவிட்டவரே, நான் செய்ய வேண்டுவதை சொல்வீராக என்றான். மாரீசன் அப்படி சொல்லியவுடனே ராவணன் அளவில்லா மகிழ்ச்சி அடைந்து எழுந்து அவனை தழுவி கொண்டான். மனதில் அவன் சற்று முன் கொண்டிருந்த கோபமும்
இப்பொழுது இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. மாரீசனை நோக்கிய உடனே அவன், இங்கிருந்து காமனின் அம்புக்கு இலக்காகி சாவதை விட அங்கு சென்று ராவனின் அம்புபட்டு சாவது எவ்வளவோ சிறப்புடையதல்லவா? ஆதலால் தென்றல் காற்றை வெப்பமாக்கி என்னை வருத்துமாறு செய்த சீதையை எனக்கு தருவீர் என்றான். ஒரு முறை இருமுறை அடிபட்டு ராமாசரத்தின் மகிமையை அறிந்திருக்கிறேன். இப்படி அஞ்சி திரும்பி வந்த நான் இப்போது அங்கே போய் என்ன செய்ய வேண்டும்? அதனை சொல்வீர். ஐயனே, உமது தாயை கொன்றவனை கொல்வதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன். அங்கே போய் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் கேட்டது சரியே. மாயையால் எப்படியாவது அந்த சீதையை கவர்ந்து வர வேண்டும். அதுதான் முடியக்கூடிய காரியம். மன்னா, ராமனது மனைவியை உமது வலிமையினால் அல்லாமல் வஞ்சனையினால் பெறுவது உமது பெருமைக்கு இழக்காகும். ஆதலால் அவனை போரில் வென்று சீதையை பெற்று வருவீர். அப்படி செய்வது நீதி சாஸ்திரத்துக்கு ஒத்ததாகும். அதை கேட்டு சிரித்த ராவணேஸ்வரன், அந்த மனிதர்களை வெல்வதற்கு சேனையும் துணை வர வேண்டுமோ? என் வாள் ஒன்றே அவர்களை கொல்ல போதுமானது. ஆயினும் அவர்கள் இறந்துவிட்டால் அந்த சீதையும் இறந்து விடுவாள். ஆகையால் மாயையால் வஞ்சனை செய்து அவளை கைப்பற்றுவோம் என்றான். ஸ்ரீராம பிரானின் மனைவியான சீதா பிராட்டியை நெருங்கி இவன் தொடுவதற்கு முன்னரே இவனுடைய தலைகள் ராமபாணத்தால் சிதறி போகும்படி செய்வேன் என்று எண்ணி தந்திரமாக சொல்கிற எனக்கும் பிழைக்க தக்க வழி உண்டாகவில்லை. ஊழ்வினை பயனை யாரோ அறிவர். இனி இவன் ஏவிய செயலை செய்வதே அல்லாமல் நமக்கொன்றும் வேறு வழியில்லை என்று அந்த கணத்தில் தன் மனதுக்குள் நினைத்தான் மாரீசன். பிறகு ராவணனை பார்த்து, இப்போது நான் செய்ய வேண்டிய பெரிய மாயை என்ன என்று கேட்டான். அதற்கு ராவணன், மாயையால் நீர் ஒரு பொன்மானாகி அவர்கள் இருக்கும் இடத்துக்கு சென்று சீதைக்கு ஆசையை மூட்டுவீராக என்றான். அப்படியே செய்கிறேன் சொல்லிவிட்டு மாரீசன் அவனிடம் விடைபெற்று சென்றான். ராவணன் தண்டகாரண்யத்துக்கு வேறு வழியாகச் சென்றான். ராவணன் கட்டளையால் மாயை செய்வதற்கு உடன்பட்டு சென்ற மாரீசனின் மனம் பலவிதமாக வேதனை அடைந்தது. தான் இறப்பது நிச்சயம் என்று நினைத்து தனது விருப்பத்துக்கு இடமான சுற்றத்தாரை இனி காணப்பெற்றேனே என்று அவர்களை நினைத்து வருந்திற்று. மற்றும் சுத்த வீரர்களான ராம லக்ஷ்மணர்கள் தவறாமல் கொன்றிடுவாரே என்று அவர்களுக்கு அஞ்சி மயங்கிற்று. ஆழ்ந்த பள்ளத்தில் உள்ள நீர் விஷத்தன்மையை அடைந்த போது அதில் வசிக்கின்ற மீன் தான் அந்த நீரை விட்டு நீங்கினாலும் நீங்காவிட்டாலும் இறந்து விடுவது நிச்சயம் என்று நடுங்குவது போல நடுங்கிய மாரீசனின் மனநிலையை எப்படி விவரிப்பது? விஸ்வாமித்திரரின் யாகம் நடந்த அந்நாளிலும் தண்டகாரண்யத்தில் மானாக சென்ற அந்த காலத்திலும் ராமபிரானால் வருத்தம் அடைந்தும் அந்த 2 சமயங்களிலும் எச்சமயத்திலும் ஒரு அழிவை அடையாதவனான மாரீசன் 3ஆம் முறையாகிய இப்பொழுது இறந்து போவதற்கு சம்மதித்தவனாய் ரகுகுலத்தில் திரு அவதரித்தவரான ராமபிரான் வசிக்கும் வனத்தில் பிரவேசித்தான். அப்படி சென்றவன் மாயையால் பொன்மான் வடிவம் கொண்டு சீதை விரும்பும்படி அவன் அருகில் சென்றான். தொடரும். பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.